தக்காளி விலை குறைஞ்சாலும் குறைஞ்சது. நம்ம வீட்ல தக்காளி மழை தாங்க. 10 கிலோ தக்காளி ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்து, அதில ஊறுகாய், வத்தல் எல்லாமே போட்டாச்சு. மீதி இருக்கிற தக்காளியில கொஞ்சம் சாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 1/2 கிலோ தக்காளியில தான் சாஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, இந்த மேல இருக்கிற காம்பு பகுதிய மட்டும் கட் பண்ணிட்டு, பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு பாத்திரத்தில சேர்த்துட்டு, பாதி வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, மூடி போட்டு தண்ணி விடாம அப்படியே வேக வச்சுக்கலாம். தக்காளியில இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வந்துரும். இத ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். அரைச்ச தக்காளிய ஒரு வாணலியில சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு வரும்போது 1/4 கப் அளவு வினிகர் சேர்த்து நல்லா திக்கான பக்குவம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, ஒரு தட்டில விட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒழுகாம இருக்கணும். நடுவுல ஒரு கோடு போட்டு பார்த்தோம்னா 2ஆ பிரியணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில இறக்கிட்டு ஆற வச்சுட்டு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, 3 மாசம் கெட்டு போகாம இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.